எப்ப கணேசனி ஆடு தமாஷா கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் காதை அள்ளி கொடுக்குறான். விநாயகருக்கு கொழுக்கட்டை பிடிக்குது? நான் பதில் கூறுகிறேன். தொடங்கும் முன்னும் விநாயகர் வழிபாடு செய்வது என்பது கட்டாய விதி. அதுபோல் விநாயகரை பிரதட்சணம் செய்யவும் விநாயகருக்கு நிவேதனம் செய்யும் பொருளிலும் சில முக்கியத்துவங்கள் உண்டு. விநாயகரின் அருள் பெற ஆண்கள் விபூதி இட்டும் பெண்கள் குங்குமம் இட்டு கொண்டும் காலை 8 மணிக்குள் விநாயகரை குறைந்தது 7 தடவையாவது பிரதட்சணம் செய்ய வேண்டும். விநாயகருக்கு பிடித்தமான எள், வெல்லம், கொழுக்கட்டை முதலியவற்றை நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு என்றாலே கொழுக்கட்டை நிவேதனம் செய்வதற்கு முக்கிய காரணம் உள்ளது. பிரம்மம் அண்டத்தின் அனைத்து இடங்களிலும் பரவி நிறைந்து காணப்படுகின்றது என்பதை உணர்த்துவது கொழுக்கட்டையான இந்த உருண்டை வடிவிலான அண்டம்தான். உருண்டை வடிவிலான கொழுக்கட்டையின் மேல்புறம் மாவாகவும் அதனுள் பூரணமும் இருக்கின்றது. பூரணம் பிரம்மமாய் விளங்குகிறது. இதை உணர்த்தவே விநாயகர் கையில் கொழுக்கட்டையை வைத்துள்ளார். விநாயகரின் அருள் பெற்று நம் வேண்டுதல்கள் நிறைவேற கொழுக்கட்டை நிவேதனம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. முதல் கடவுளான விநாயகருக்கு ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி பகிர்கின்றோம். விநாயகரை வணங்கிட துன்பங்கள் யாவும் மறையும். பிள்ளையாருக்கு படைக்கப்படும் நிவேதங்களில் கொழுக்கட்டை அதாவது மோதகம் பெரும் சிறப்புடையது. பிள்ளையார் கைகளில் மோதகத்தை ஏந்தி இருப்பார். மோதகம் வெண்மையாக இருக்கும். மோதகம் உள்ளே பூரணம் இருக்கும். வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்கும். மோதகம் போல மனதை வெள்ளையாக வைத்துக் கொண்டால் உள்ளே உள்ள பூரணம் போல கண்ணுக்கு தெரியாத பல இன்பங்கள் மூலம் இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மோதகம் விநாயகருக்கு படைக்கப்படுகின்றது. விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது பற்றி தத்துவ ரீதியாக சொல்லப்பட்டாலும் கொழுக்கட்டை படைப்பதற்கு ஒரு புராண கதையே உள்ளது. ஞானபாலி என்ற அரசன் கணபதியின் பக்தன். தன் நாட்டின் பஞ்சத்தை தீர்க்க யாகம் செய்த போது மேனகையால் மோகத்தில் சிக்கி பாதியில் யாகத்தை நிறுத்த மேனகை யாகத்தை நிறுத்தக்கூடாது என எச்சரிக்க மீண்டும் வந்து ஞானபாலி யாகத்தை தொடர்ந்தான். அதை ஏற்காத அஷ்டதி பாலகர்கள் சபிக்கவே ஒற்றைக்கண் பூதமாக மாறி அலைந்தான். ஞானபாலி பசியால் தவித்தான். கண்ணில் கண்டவர்களை எல்லாம் சாப்பிட்டான். அதே நேரத்தில் விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வந்தான். விநாயகரை வழிபட்டதால் ஞானபாலியை யாராலும் கொல்ல முடியவில்லை. பூமாதேவி உடனே கணபதியை வேண்டினார். கணபதியோ தன் பக்தனையும் காக்க வேண்டும். அதே நேரத்தில் பூமாதேவியின் கோரிக்கையும் நிறைவேற்ற வேடனாக மாறினார். கணபதிக்கும் ஞானபாலிக்கும் போர் நீடித்தது. ஆனால் முடிவுக்கு வரவில்லை. பரம பக்தனான ஞானபாலியை கொல்ல மனம் வராத கணபதி தன்னுடைய வைத்துக் கொள்ள நினைத்தார். விஸ்வரூப வடிவம் எடுத்த கணபதி தனது பக்தனை கைப்பிடிக்குள் அடக்கி மோதகமாக மாற்றினார். ஞானபாலியும் கொழுக்கட்டையாக விநாயகரிடமே வந்து விட்டார். இதனை கண்ட மக்களும் தேவர்களும் ஆனந்தம் கொண்டனர். கொடிய அரக்கனாகவே இருந்தாலும் தன்னை சரணடைந்தால் நன்மையே செய்வார் கணபதி.